ஆ. உங்க பேர் என்ன? என் பேர் முத்து. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? ஆட்டோ ஓட்டுநர். நம்ம மே 1 நம்ம என்னவா கொண்டாடுறோம்? உழைப்பாளர் தின விழா. என் பேர் அரவிந்தன். என்ன தொழில் பண்றீங்க? கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறேன். மே 1 வந்து எப்படி சொல்கிறது, உழைப்பாளர் வாழ்த்துக்கள். ஓகேவா, உழைப்பாளர் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கை வந்து கோயம்பேடு தான். ஓகேவா, ஏன் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், படிக்காத ரொம்ப கஷ்டமே கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து கஷ்டப்படுறது ஏன் அப்படின்னு தெரியல. ஓகேவா, நான் இப்போ வந்து இந்த வேலை பிடிச்சி தான் வந்தேன். 5 வருஷமாக மார்க்கெட்டில் தான் வேலை பார்க்குறேன். நம்ம கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு சாப்பாடு. ஓகேங்களா, 5-6 வருஷமாக இங்கே தான் வேலை பார்க்குறேன். நம்ம கோயம்பேடு விட்டு நான் எங்கேயும் போகிறது கிடையாது. இங்கே தான் வேலை பார்த்து நம்ம சாப்பாடு அன்னாட காட்சி எல்லாமே மார்க்கெட்டு தான். சாந்தி குப்பை வர தொழில் பண்ணுறோம். என்னவா கொண்டாடுவாங்க, இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க, இல்லாதப்பட்டவங்க இங்கே தான் வேலை செய்யணும். உழைப்பாளர் வாழ்த்து. ஓகே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் இந்த வேலையில் எங்களுக்கு. என்ன பண்ணுறது சொல்லி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை. அவங்கவுங்க கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்காங்க. ரொம்ப ஒரு 120 பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது பண்ணால் கூட பரவாயில்ல. ஏழைங்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. சும்மா வந்து பார்த்துட்டு போகிறாங்களே கட்டி எதுவும் செய்யறதில்ல. ஏதாவது ரெஸ்பான்ஸ் ஏதாவது கொடுத்தா தானே நாங்களும் கொஞ்சம் உழைக்கலாம். எதுவும் தர்றதில்ல. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல எங்களுக்கு. எங்கே போனாலும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கணும் போல இருக்கு. என்ன தொழில் பண்றீங்க நீங்க? பூ தொழில் தப்பா பண்றேன். எத்தனை வருஷமா இது பண்றீங்க? நான் 20 வருஷமா பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா 100 ரூபாய் வித்தா போதும், மீதி வாடகை விடு ஒரு 6 வீடு தரேன். அவ்வளவுதான், அதை வச்சுன்னு பொழைச்சு நடக்கிறோம். நம்ம மே 1 என்னவா நம்ம கொண்டாடணுமா? மே 1 எது கொண்டாடணுமா? என்னவா நம்ம கொண்டாடுறோம்? மே 1 எது கொண்டாடுறோம்னா நல்லா இருக்கணும் தான் கொண்டாடுறோம். உழைப்பாளர் தினம் கொண்டாடுறோம். உழைப்பாளி தினம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டாடுறோம். உழைப்பாளி நல்ல வாழ்த்துக்கள். வாசு, விஜய் வாசு. ஓகே. என்ன தொழில் பண்றீங்களா நீங்க? பீரோ தொழில் பண்றோம். எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிருக்கீங்க? இது வந்து இந்த இடத்துல நான் கம்பெனி வச்சது வந்து ஒரு 32 வருஷம் வச்சிருக்கேன் இங்க. நான் சின்ன வயசுல இருந்து வேலை செய்யறேன். வசந்தன் கோவில்ல இருந்து 88ல வேலை செய்ய ஆரம்பிச்சேன். அங்க வேலை கத்துக்கின்னு அதுக்கப்புறம் வந்து சொந்தமா இந்த இடத்துல வச்சு நான் பெயிண்ட் வேலை செய்யறேன். மே தின வாழ்த்துக்கள். சார், என்னுடைய பேர் அமைதி சார். ஓகே. என்ன தொழில் பண்றீங்க? இந்த பழைய துணி வாங்கிட்டு பழைய பிளாஸ்டிக் பக்கெட்டு குடம் இதெல்லாம் நான் பழைய துணி போடலாம். இதெல்லாம் நான் சார். ஓகே. மே 1 நம்ம என்னவா கொண்டாடுறோம்? மே 1 தொழிலாளிகளுக்கு நாம் உழைப்பாளர்களுக்கு இந்த மாதிரி ஒழிக்கக்கூடாது, காலத்துக்கும் ஒழிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல மாதிரியாக போயிட்டு நல்ல மாதிரி பசங்க நல்லா படிக்க வச்சுக்க. அதனுடைய பசங்க நல்லா கஷ்டப்பட்டு நீங்கள் உழைப்பாளி வேலை செய்கிறீங்க. அந்த பசங்களாம் படிக்க வச்சு அந்த பசங்க சம்பாதிச்சு நம்ம உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம தேடிக்கணும் சார். புரிஞ்சுக்கலாமா? காலத்துக்கு வச்சு கூடாது. வயசு சர்டிஃபிகேட் என்ன பண்ண பசங்க ஒரு பிகாம் ஒரு எம்காம் என்ன படிக்க வச்சு ஒரு பசங்க பேங்க் வேலை கிடைக்கும். என் பேர் சேட்டு. நீங்க என்ன வேலை பண்றீங்க? நான் எள்ளி கடை வச்சிருக்கேன். எத்தனை வருஷமா இது பண்றீங்க? இது 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். எப்படி போகுது வியாபாரம்? பரவாயில்ல, கொஞ்சம் உழைக்கும் மக்கள் அழகா இருக்கும். உழைப்பாளர் நல்ல வாழ்த்துக்கள். நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, ஏன்டா இந்த தொழிலுக்கு நம்ம வந்தோம், இஷ்டப்பட்டதான் இந்த தொழில் நம்ம செய்யறோமோ, வருத்தப்பட்டிருக்கீங்களா நீங்க? இந்த தொழிலில் வந்தது வந்து ஏன் வந்தோன்னு சொல்கிறத அப்போ எனக்கு படிப்பறிவு கம்மியாக இருந்தது. அதனால இந்த ஆட்டோ தொழிலுக்கு வந்தேன். இந்த ஆட்டோ தொழிலில் போதுமான வருமானம், கடுமையாக வச்சா கடுமையான வருமானம், நல்ல வருமானம். இல்லை, நான் படித்து முடிச்சுட்டு எனக்கு இந்த வேலைக்கு வந்து பிடிச்சதா தான் வந்தேன். ஓகேங்களா, இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். நான் 5 வருஷமாக ஒரு கடையில் வேலை பார்க்குறேன். பிடிச்சதா தான் இந்த வேலை பார்க்குறேன். நான் வந்து நிறைய நாள் யோசனைப்பட்டுவேன். நான் எப்படியா வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து இந்த குப்பையில் நம்ம கஷ்டப்படுறோமே, கடவுள் வேற வழி ஏதாவது கொடுக்க மாட்டானா நம்மளுக்குன்னு யோசனை பண்ணின்னு தான் இருக்கேன். எங்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த தொழில ரொம்ப கஷ்டம்தான்பா. உண்மைனாக்கா 20 ரூபாய் கேட்குறாங்க. நாங்கள் 150 ரூபான்னு வாங்கின்னு வரோம், 20 ரூபான்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். மாசம்னா ஒரு 4000 ரூபாய் வருது. அதை வச்சுன்னு தான் நான் சாப்பிட்டுன்னுக்கிறேன். பிள்ளைங்க கஷ்டம்லாம் கிடையாது. பிள்ளைங்க எல்லாம் வாடகைல கிடக்குறாங்க. அவங்கள போய் கேட்கவும் முடியாது. அவங்க பிறகு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இதை வச்சுன்னு நான் ஏதோ எனக்கு மருந்து மாத்திரை வாங்கிட்டு கிடக்குறேன். அவ்வளோதான். இல்ல, இது சின்ன வயசுல இருந்து வேலை கத்துறதுனால இந்த தொழில் ஏன்டா வந்தோம்னா நான் நினைக்கவே இல்லை. எனக்கு உழைச்சா உழைவருக்கு வழின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியுது எனக்கு. அதனால இந்த வேலையை தான் நான் செய்யறேன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? எவ்வளவு உழைக்கிறோமோ அவ்வளவோ நம்ம முன்னேறலாம். அதனால இந்த வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் நான். 15 ரூபாய் புடவை இது நான் மெட்ராஸ் வரும்போதெல்லாம் இப்போ இன்னி ரேட்டு வந்து 95 rupees எங்களுக்கு போடுறான்.
நான் 100 ரூபா சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்க சார். அதேமாரி இப்போ காய்கறி விலை எல்லாமே ஏறி போச்சு, டோட்டலாகவே எல்லாமே ஏறி போச்சு. அதுமாரி 5 ரூபா தக்காளி அது விற்கும் இது விற்கும். இன்றைக்கி வந்து இப்போ போன மாதம் போல இருக்குங்களேன் 20 ரூபா 100 ரூபாய்க்கு 5 கிலோ விற்றாங்க. நேற்று 20 ரூபா இது வெங்காயம் விலை 5 கிலோ விற்றாங்க. இப்போ 4 கிலோ ஆகி போச்சு இன்னி ரேட்டு. நானும் அந்த வேலை பண்ணிட்டு தான் இந்த வியாபாரத்தை வந்தேன் சார். நான் இப்போ எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. அதேமாரி உழைப்பாளிகள் வந்து மேஸ்திரிகள் ஃபுல்லாக சம்பளம் ஏற்றி கொடுத்தா கொஞ்சம் நன்றிங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா ஏன்டா இந்த தொழில்? கண்டிப்பா நினைச்சிருக்கிறேங்க. கஷ்டப்பட்டுருக்கிறேன், உட்காந்து யோசிச்சிருக்கிறேன். நாம ஏன் படிக்கல, நம்ம ஏன் அந்த வேலைக்கு வந்தோம் அப்படின்னு கூட யோசிச்சு பார்த்துக்கிறேன். அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வீட்டு கஷ்டத்தை நினைச்சு நம்ம நம்ம வீட்டு நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சிருக்கிறோம். ஃபீல் பண்ணிக்கிறேன். ஒரு நாள் உடம்பு முடியல ஃபீல் பண்ணிக்கிறேன். ஏன்பா இது வேற விற்க மாட்டேங்குது, இந்த ஒரு சேர் பூ வாங்கி வந்து அதை விற்க மாட்டேங்குது, ஃபீல் பண்ணி தான் இருக்கிறேன். யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? கடவுள்கிட்ட தான் சொல்லணும். நான் தனிப்பட்ட முதல்ல வியாபாரம் ஒரு மதம் நான் வந்து அழிவேன் சார். எங்கள் அம்மா அப்போ என்னை பெற்றாங்க, அமைதின்னு பேர் போய் வச்சாங்கங்களேன். எங்கள் அம்மா நடுவு போவாங்க, கலைக்கு போவாங்க. எங்கள் அப்பா மெட்ராஸில் அந்த ஏடிஎம் வேலை செஞ்சார் அரிசி மண்டியில். எங்கள் அம்மா வந்து வேலை மரத்தை கீழே என்னை போட்டு குழந்தைய போட்டு நான் அழுவாம இருப்பேன். நான் எல்லா குழந்தையும் பால் காலித என் பிள்ளை மட்டும் அமைதியாக கையால் ஆடிக்கிறவங்க. அமைதியாக பேர் அமைதியாக வச்சாங்க சார். என் பேர் அமைதி. எங்களுடைய பேர் சொந்த ஊர் சூனாம்பேடு. சூனாம்பேடு நான் பிறந்த வந்ததுலாம் சூனாம்பேடு. அவங்க யாருக்கும் இந்த மெட்ராஸ் ஃபுல்லாகவே யார் பேர் இல்லை, என்னுடைய பேர் தான் அமைதின்னு இருக்கும். அந்த அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். எதோ என்னுடைய குடும்பம் 2 மக்களாகி போச்சு. 2 பேருக்கும் பொண்ணுக்கு பேரன், புள்ளிக்கு பொண்ணு பெற்றுக்குது. இப்போ வந்து நாங்கள் எல்லாம் மெட்ராஸ் செட்டில் ஆகிட்டோம். இன்னைக்கு கிராமம்னாலலாம் ஊரில் தான் சார். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ எல்லா தொழிலுமே இப்போ கஷ்டம்தான். இப்போ ஒரு சின்ன இது வந்திருந்தா கூட அவங்க ரொம்ப ரொம்ப மனசு வந்து போயிடுறாங்க. அவங்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா படிக்கணும். யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துலேயும் படிக்கணும், நல்லா உழைக்கணும். கடுமையாக உழைச்சா நல்ல பலன் கிடைக்கும் எதுலேயுமே. அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கல்ல, கஷ்டப்படுறது ஏன் கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு தேவைப்பட்டது நம்ம கஷ்டப்படுறாங்க. நம்ம அவங்க யோசிப்பாங்கல்ல, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், எதனால கஷ்டப்படுறோம், நம்ம படிச்சிருந்தோம்னா இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. அதனால வந்து கஷ்டப்படுறாங்க. இதுதான் ஒரு இது. இப்போ நானே அப்படிதான் யோசிக்கிறேன். படிக்காதான் ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்போ இதே படிச்சுதான் நீங்கள் வந்து வேலை பார்க்க முடியுமா? முடியாது இல்லை. அதுதான் யோசிக்கிறேன் நான். ஒரு காலத்துல நானும் அது மாதிரி தான் பண்ணேன். ஆனா இப்ப நினைச்சு பாக்குறேன், ஏன்டா அது மாதிரி பண்ணோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு முடிகிற அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு சாப்பிடணும். ஒரு கஷ்டம் வருது நம்ம கோழத்தனமா போய் சாகக்கூடாது, நல்லது இல்லை அது. பசங்க வந்து என்ன பண்றானுங்கன்னா தொழிலை கத்துக்கிறதுக்கு வரமாட்டேன்றாங்க. இப்போ அந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கு அப்படிதான் போறாங்க கண்டி. நல்லா படிச்சுட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போறானுங்க. அது தவறு. நல்ல ஒரு தொழிலை கத்துக்குன்னு காலமுள்ள உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தொழிலை கத்துக்கணும். அது கத்துக்க மாட்டேன்றாங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து நல்ல ஒரு தொழிலை கத்துக்கணும். யாரும் அந்த தொழில் கத்துக்கிறதுக்கு வரமாட்டேன்றாங்க. எந்த தொழிலும் வரமாட்டேன்றாங்க. உழைப்பே உயர்வு தரும், உழைப்பே ஒருவனை உயர்த்தும், உழைப்பின் பயன் என்றும் நிலைத்து நிற்கும். உழைத்தால் இந்த உலகை ஆளலாம். நாம் எவ்வளவு உழைக்கிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி நம்மை வந்து சேரும். அனைவருக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள்.